நம்பிக்கை மட்டும்தான் பயத்தை விட வலிமையானது. எனவே நம்பிக்கையோடு இருங்கள், வெற்றியை காண்போம். நம்பிக்கை என்ற ஒன்று மட்டும்தான் பயத்தை விட வலிமையானது. எனவே ஆண்டவர் பால் நம்பிக்கை வைத்து வெற்றியை நாம் காண்போம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீர்கள் என்றால் மதங்களுக்கு எதிரான கருத்துக்கள் அதிகமாக இருக்கின்றன, பைபிளுக்கு எதிரான கருத்துக்கள் அதிகமாக இருக்கின்றன. இறை நம்பிக்கையை குலைக்கிற வகையில, அதை குறைக்கிற வகையில பல செயல்பாடுகள் இருக்கின்றன. தவறான போதனைகள் எல்லாம் பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. தவறான மனிதர்களால் மனிதர்கள் இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீயும் அவர்களோடு சென்று விடாதே. உண்மைதான், வெளிநாடுகளில் எல்லாம் நிறைய ஆலயங்கள் கூட மூடிக்கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் கடவுள் நம்பிக்கையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய ஆலயங்கள் மூடுறாங்க வெளிநாடுகளில். நிறைய மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை குறைகிறது என்பதால் நிறைய பேர் அங்க இருக்கிறாங்கன்றதால கடவுள் இல்லை என்ற அர்த்தம் கிடையாது. கடவுள் அன்பு செய்யல என்ற அர்த்தம் கிடையாது. கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கல என்ற அர்த்தம் கிடையாது. நிறைய பேர் இருந்தாலும் ஏன் கூட இருக்கிறவங்களே அப்படி இருக்கலாம். உங்க வீட்டில் இருக்கிறவங்களே கோயிலுக்கு போகாதவங்களா இருக்கலாம். உங்களுடைய அப்பா அம்மா கூட தினந்தோறும் ஜெபமாலை ஜெபிக்காதவங்களாக இருக்கலாம் என்பதால் ஜெபம் இல்லை என்ற அர்த்தம் கிடையாது. ஜெபித்தால் ஆசீர்வாதம் வராது என்ற அர்த்தம் கிடையாது. நீங்கள் ஜெபியுங்கள். மன உறுதியோடு இருப்பவர் வாழ்வார். இதையெல்லாம் ஆண்டவர் முன்பே அறிவித்து விட்டார். இப்படி நம்பிக்கையெல்லாம் குறைந்து போகும் என்று இயேசுக்கு முன்பே தெரியும். உதாரணத்துக்கு இறைவார்த்தை தரம் பாருங்க. லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை. பைபிள் எடுத்து வாசிங்க. லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை. விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பிக்கையோடு இருப்பவர்கள் நீதியை பெறுவார்கள். மிக விரைவில் அநீதி வழங்குவேன் சொல்றார். எனவே மன உறுதியோடு இருங்க. யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ, உங்க கூட இருக்கிற, உங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா அல்லது உன் கணவனோ மனைவிக்கு கூட ஏன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். நீ நம்பிக்கையோடு இரு. உன் நம்பிக்கை நிமித்தமாக உன் வீட்டின் மீது நீதி வழங்கப்படும். உன் நம்பிக்கை நிமித்தமாய் உன் மீது உனக்கு ஆசீர்வாதம் வழங்கப்படும். உன் நம்பிக்கை நிமித்தமாய் அபரிவிதமான வல்லமைக்கு நாம் சொந்தக்காரர்களாய் மாறுவோம். எனவே நம்பிக்கையை இழக்காமல் இருப்போம். விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஆயினும் மானிட மகன் வரும் பொழுது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ. செகண்ட் கம்மிங்கை பத்தி பேசுறார், இரண்டாம் வருகை பற்றி பேசுகிறார். மீண்டும் வருகிற பொழுது இந்த உலகத்துல நம்பிக்கையோடு இருப்பார்களோ, மிக குறைவானவர்கள் தான் இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும் என்று ஆண்டவருக்கு தெரிந்திருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, கடவுளுக்கு எதிராக நிறைய பேசுகிறவர்கள் செவி சாய்க்காதீர்கள். அந்த இடத்துல நீங்கள் இருக்காதீர்கள். உங்களை ஆண்டவரிடமிருந்து பிரிப்பார்கள். இந்த உலகத்துல கடவுள் ஒருவரை தவிர உங்களுக்காக நேசிக்கிற மனிதர்கள் முழுமையா கிடையாது. உங்களை அன்பு செய்யலாம், உங்களுக்காக விட்டு கொடுக்கலாம், தியாகம் செய்யலாம். ஆனால் ஒருவர் நம் நிறை குறையோடு நம்மை நேசிக்கிறார் என்றால் அது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு ஒருவர் மட்டுமே. அவரை விட்டு பிரிக்கிற எந்த சக்தியாக இருந்தாலும் அந்த செவி கொடுக்காதீர்கள். அந்த இடத்தை விட்டு அகன்று போங்கள் அன்பர்களே. அது நம் வளர்ச்சிக்கு எதிரானது. எனவே நம்பிக்கையை இழக்காமல் இருப்போம். தொடர்ந்து சொல்ற பாருங்க, 24வது அதிகாரம் 12வது வார்த்தை. நெருக்கடி பெருகுவதால் பலருடைய அன்பு தணிந்து போகும். ஆண்டவர் சொல்லிட்டார். நெருக்கேடு, தவறுகள் பெருகி கொண்டிருக்கிறது, அதால் அன்பு தணிந்து போகும். ஏன் இந்த உலகத்துல கொலை கொள்ளைகள்லாம் நடைபெறுகிறது என்றால் மனிதர்கள் நெறிகள் இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு தவறு செய்கிற படங்கள் தான் அதிகமா இருக்கும் பாருங்க. இன்றைக்கு இருக்கிற திரைப்படங்கள், இன்றைக்கு இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் எதை சித்தரிக்கிறார்கள் என்றால் தவறு செய்து மேல வந்தவர்கள் தான் சித்தரிக்கிறார்கள். நெருக்கேடு பெருகுவதால் அன்பு தணிந்து போகிறது. எனவே நம்ம ஜபத்துல இருந்தாதான் அந்த அன்பு இருக்கும். ஜபத்துல இருந்தாலும் ஆசீர்வாதம் இருக்கும். அடுத்த வார்த்தை இதோடு நிறைவு செய்கிறேன். அதனால் இறுதி வரை 13வது வார்த்தை, மத்தேயு நற்செய்தி 24வது அதிகாரம் 13வது வார்த்தை. அதனால் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்பு பெறுவர். மன உறுதியோடு இருக்கணும். அப்படின்னா பிரேயர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் எந்த வேலையிலும் ஆண்டவரை விட்டு விடாதீர்கள், ஆண்டவரை விட்டு கொடுக்காதீர்கள். பிரியமான இறை உறவுகளை, எந்த சூழலிலுமே கடவுளை விட்டு விடாதீர்கள், ஆண்டவரை விட்டு கொடுக்காதீர்கள். வல்லமை ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. மன உறுதியோடு இருப்பேன், அப்பா என் ஆசீர்வதிங்க கேளுங்க. இந்த நாளே உங்களை அவர் தொடுவார். அபிஷேகத்தை பார்ப்பீங்க. எனவே பிரியமான இறை உறவுகளை சுபிப்போம். நன்றி ஆண்டவரே, மன உறுதியோடு இரு என்று சொல்லுகிறீர்கள்.
இந்த உலகத்துல யார் கடவுளை விட்டு விலகினாலும், நீ போகாதே மகளே, நீ போகாதே மகனே, இந்த வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க அப்பா. மன உறுதியோடு நாங்கள் ஜெபிக்கணும். இந்த உலகத்துல உங்களுக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொன்றுக்கு நாங்கள் செவிக்கூடாதபடியாக அந்த இடத்துல இருந்து விலகி ஆண்டவர் இறுக பிடித்து இன்னும் பலரை உன்னோடு சேர்க்கிற இறைப்பணியில நாங்கள் இருக்கும்படியா அப்பா எங்களை எல்லாம் தொடுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. நாள் முழுதும் மகிழ்ச்சியா இருக்க செய்யுங்க. குறிப்பா பிள்ளைகள் என்னவெல்லாம் விண்ணப்பங்களை கமெண்ட்ல அனுப்புறார்களோ, என்னவெல்லாம் தேவைகளை வைக்கிறார்களோ, ஒவ்வொன்றையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். ஆண்டவரே நீங்க தொடுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் அவர் தொடுகிறார். கமெண்ட்ல நீங்க என்னவெல்லாம் அனுப்புறீங்களோ ஆண்டவர் திருப்பெயரால் சொல்லுகிறேன், வல்லமான நற்கருணை ஆண்டவர் பெயரிலே அபிஷேகம், ஆசீர்வாதம், கிருபையை காண்பீர்கள். எனவே இந்த நாள்ல மகிழ்ச்சியா இருப்பீங்க. இந்த நாள்ல நல்லதே நடக்கும். இந்த நாள் முழுவதும் மன உறுதியோடு இருங்க, ஜெபத்துல இருங்க. கிருபையை உங்க வாழ்க்கையில பிளஸ்ஸிங்க நீங்க பார்ப்பீங்க. நீங்க சாட்சியா ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். உங்க தேவைகளை எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். God bless you. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடும் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று ஒரு திருவுடல், திரு ரத்தம் ஆகியவற்றை மறைவர்களை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பளிக்கும் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. டேக் கேர்.